எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் தொலைநோக்கு சிந்தனை இல்லை என விமர்சித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுகவும் அதிமுகவும் காலாவதியான கட்சிகள் என விமர்சித்துள்ளார். ஆரணி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமாரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசு ஊழியர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வரிந்து கட்டிக்கொண்டு திமுகவிற்கு வாக்களித்ததாகவும், ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் என கூறிய திமுக கடந்த 3 ஆண்டுகளாக அதை நிறைவேற்றவில்லை எனவும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அரசு ஊழியர்கள் வாக்களித்தால் இந்த தேர்தலில் திமுக தோல்வியடையும் எனவும், அடுத்த ஆண்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் எனவும் கூறினார். திமுக அமைச்சர் ஏவாவேலு அமைச்சராக செயல்படாமல் வியாபாரியாக செயல்படுவதாகவும், பதவியை பயன்படுத்தி கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாகவும் சாடினார். அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய போதைப்பொருள் தற்போது தமிழகத்திலேயே கிடைப்பதாக குற்றம் சாட்டிய அன்புமணி, குண்டர் சட்டத்தில் போட வேண்டியவர்கள் அமைச்சர் அருகில் புகைப்படம் எடுத்து சுதந்திரமாக சுற்றுவதாகவும், ஆனால் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் போடுவதாகவும் வேதனை தெரிவித்தார். 57 ஆண்டுகள், 3 தலைமுறைகள், அரை நூற்றாண்டிற்கு மேல் அவங்க எனக்கு அழுத்து போச்சு. உங்களுக்கு ஏன் எனக்கு அழுத்து போச்சு தெரியுமா? இவங்களால புதுசா இடம் கொடுக்க முடியாது. இவங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை ஏதாவது இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை ஏதாவது இருக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை ஏதாவது இருக்கு? இல்ல. இந்த இரு கட்சிகளும் காலாவதியான கட்சிகள். They have lost their utility.